கொடி, தோரணங்கள், சுவர் விளம்பரங்கள், ஒலிபெருக்கிகள் அதிகம் இல்லாத புதுமையான தேர்தலை நாம் எதிர்கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த பணிகளில் ஈடுபட்டிருந்தவர்களின் நிலை என்ன? அச்சக உரிமையாளர்கள் சொல்வது என்ன என்று இப்போது பார்க்கலாம். தேர்தல் தொடங்கிவிட்டாலே கிராமங்கள் மட்டுமல்லாது நகர்ப்புறங்களிலும் கட்சி கொடிகள், தோரணங்கள் கட்டி ஒலிபெருக்கிகள் வைத்து பிரச்சாரம் மேற்கொள்வது என்பது 10 வருடங்களுக்கு முன்பு வரை இருந்த வழக்கம். ஆனால் தற்போது தேர்தல் ஆணையம் விதித்துள்ள பல்வேறு கட்டுப்பாடுகளின் காரணமாக அத்தகைய நிலையை காண முடியாத சூழல் உருவாகியுள்ளது. வேட்பாளர்களின் செலவினங்களை கண்காணிக்கவும் பிரச்சனைகளை தவிர்க்கும் நோக்கத்திலும் பல்வேறு விதிமுறைகளை விதித்துள்ளது தேர்தல் ஆணையம். இதன் காரணமாக தேர்தலை கடந்த காலங்களில் மக்கள் மனதில் நினைவூட்ட பயன்படுத்தப்பட்டவற்றில் முதன்மையான சுவரொட்டிகளை தற்போது காண முடியாத சூழல் நிலவுகிறது. கடுமையான விதிமுறைகளால் சுவரொட்டிகள் அச்சிடுவதையே தவிர்ப்பதாக கூறுகின்றனர் அச்சக உரிமையாளர்கள். சாதாரணமாக தேர்தலில் ஒரு திருவிழா போல் இருக்கும். நிறைய வேலைகள் வரும், நிறைய காற்று வரும், ஆளுங்களுக்கு வரும். இந்த தடவை நிறைய கட்டுப்பாட்டின் காரணமாக வேலைங்கிறது ஒன்று கூட வரல. எல்லாருமே நாங்கள் சும்மா இருக்கோம். நாங்கள் சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 100 பிரஸ் இருக்குது. 100 பிரஸில் ஒவ்வொரு பிரச்சனையும் 10 பேர் வேலை செய்வாங்க. 10 பேர் வேலை செஞ்சால் அவன் சம்சாரம் பசங்கன்னு சொல்லி அப்பா அம்மா 5-6 பேர் இருப்பாங்க. அவங்களை கணக்கு போட்டு பார்த்தா எல்லாரும் சிரமம் போகிறாங்க. இதே போன்று தங்கள் கட்சித் தலைவர்களை வரவேற்பதற்கும் பிரச்சார பொதுக்கூட்டங்களுக்கு சாலையெங்கும் வைக்கப்படும் பிளெக்ஸ் பேனர்களுக்கும் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதால் தேர்தல் தொடர்பான பிளெக்ஸ் அச்சடிக்கும் பணி மந்தமாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர் பிளெக்ஸ் அச்சக உரிமையாளர்கள். போன தேர்தல் ஒரு 60%, அதாவது படிப்படியாக கம்மி வந்துனே இருக்குன்னு பார்த்தா இந்த வாட்டி 10%ன்றத விட இல்லை. பேனர் சுத்தமாக ஒரு பேனர், அரசியல் பேனர் போடுறதே ரொம்ப இதாக இருக்குது. கட்சிகள் ஏதாவது சார் நார்மல் நேரத்தில் ஏதோ ஒரு டெய்லி ஏதோ ஒரு வேறு ஏதோ ஒரு அரசியல் ஒரு இதுனா பேனர்னா பார்ப்போம். இப்போ அந்த கடையில் சுத்தமாக பேனரே இல்லாமல் இருக்கும். வேறு ஏதோ சின்ன இந்த சினிமா இந்த மாதிரி இதில் தான் ஓடி நிற்கிறத தவிர சுத்தமாக எலெக்ஷன்ன்ற ஒரு இதுக்கே எங்களுக்கு தெரியல. எலெக்ஷன் நடக்குதான்ற மாதிரி இல்லைன்ற மாதிரி எங்களோட இதாக இருக்குது. தேர்தலை திருவிழாவாக கருதி பணியாற்றும் தொண்டர்கள் தங்கள் கட்சியினை முன்னிறுத்த கட்டும் தோரணங்கள், கொடிகளையும் தற்போது அதிகளவில் காண முடிவதில்லை. இதற்கும் முக்கிய காரணம் எத்தனை கட்சி கொடிகளை எங்கெங்கு கட்டுகிறோம் என்பதை தேர்தல் அதிகாரியிடம் தெரிவிக்க வேண்டும் என்ற விதிமுறையை என்கின்றனர் வணிகர்கள். போன எலெக்ஷனில் கொஞ்சம் நல்ல வியாபாரம் இருந்தது. இந்த எலெக்ஷனில் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வியாபாரம் வரல. இப்போ கட்சிக்காரில் இப்போ அந்த அதிகாரிகள்லாம் ரொம்ப கட்டுப்பாடு இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணதுனால கொஞ்சம் வியாபாரம் பழைய விட ரொம்ப டல்லாக தான் போயிட்டுருக்கு, ஸ்லோவாக போயிட்டுருக்கு. இப்போ எந்த இதுன்னு கட்சின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த கட்சிக்காரன் தேவை வாங்கிட்டு போனால் முதல்ல எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இப்போது கட்டுப்பாடுகளால் தங்கள் தொழில் பாதித்துள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கும் அதே நேரத்தில் தாங்கள் கட்டும் ஒவ்வொரு கொடிக்கும், பேனருக்கும், துண்டு பிரச்சுரத்திற்கும் முறையான கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற விதிமுறைகள் உள்ளதால் தேர்தல் செலவினம் அதிகரிக்குமா என்ற கவலை வேட்பாளர்களை மட்டுமல்ல, அவர்களுக்கு ஆதரவான கட்சியினரிடையும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நிறைய வெரைட்டிங்க வந்திருக்கு. இப்போ புதுசாக கொடி, அந்த பேட்ச் எல்லாம் வந்திருக்கு. இவ்வளோ வந்துட்டோம் எங்களால் வாங்க முடியல. எலெக்ஷனில் வாங்கக்கூட பண்ணக்கூடாது, அது வைக்கக்கூடாது ரொம்ப கட்டுப்பாடெலாம் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய புதுசாக வந்துருக்கு. இப்போ சிம்பிள் கொடி, அந்த பேட்சிங் எல்லாமே வந்திருக்கு. இவ்வளோ இருந்தால் எங்களால் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்படியே வாங்கிட்டு போனாலும் தேர்தல் கமிஷன் இதெல்லாம் வைக்கக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்றாங்க. புதிய விதிமுறைகள் வணிக ரீதியில் பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் கொடிகளும், பேனர்களும், சுவரொட்டிகளும் கட்சிகளை முன்னிறுத்துவதற்கு பயன்பட்டது மறுப்பதற்கில்லை. அதே வேளையில் சீனாவிலிருந்து கட்சிகளின் சின்னம் பொறித்த கைப்பட்டைகளும் விற்பனைக்காக புதிதாக இறக்குமதியாகி இருப்பதை காண முடிகிறது. தேர்தல் ஆணையம் வேட்பாளர்களின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதோடு தொண்டர்களின் வாழ்வியலையும் மாற்றும் ஒரு காரணியாகவே இருப்பதாக கருத வேண்டியுள்ளது. தேவா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.